வெட்டிக்கு போறாங்க கேஸ் ஆக போகுது சாட்சி கூப்பிடுவாங்க நீங்க போங்க பாடிங்க நல்லதால எனக்கு கண்ணு தெரியாது கூடாதா நான் தடவி தடவி பார்த்துருப்பேன் நான் உடம்பு கடையை தடவி தடவி பார்த்துருப்பேன் தனியா இருக்கிறேன் என்ன ஆச்சு ஐயோ அப்பெல்லாம் பேசக்கூடாதுடி நான் அம்மா மாதிரி இல்லை உனக்கு நெசமா பேசுங்க உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அத்தைக்கு அத்தையா நான் இருக்கிறேன் உங்க மாமா இருக்கிறாரு உனக்கு என்ன குறை என்ன சாப்பாடு போட்டு ஆமா அது ஒரு வேலையை போயிருக்கோம் அந்த பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது போய்கிறாரு அவர் தூந்தரா போய்கிறாரு அந்த அமைச்சுக்கிறாங்க அப்படியா என்ன பேசுவாரு ஆமா பேசுவாரு நிக்க மாட்டேங்கிறாரு போயிட்டு போய் நடக்குது இல்ல உங்கள்கிட்ட பேசணும்டா உனக்கு ஒரு ஜாப் நான் என்ன இருக்கிறேன் என்ன முத்தம் கொடுக்குற சத்தம் இருக்குது இல்ல இல்ல அவன் சும்மா வாயில அப்படிலாம் இல்ல சொல்லும் ஒரு வேலை ஒண்ணு வாங்கிட்டு இருக்கேன் பைத்தியக்காரி அமைச்சியாரு இவனை சொல்லு இவன் என்ன ஒரு வேலை சொன்னேன்ல ஒரு வேலை கோயிலுக்குள்ள படிக்கட்டு தான் வேலை அம்மா எல்லா கோயிலும் ஏழை எடுத்துக்கிறாங்க யாரு படி ஒரு தனியா ஒரு கோயில் எல்லா கோயிலும் எடுத்துக்கிறாங்க எங்க அப்பா போய் பார்த்தோம்னா திருப்பதியில பாக்கலாம் எங்க அம்மா திருத்தணியில பாக்கலாம் எங்க சித்தி மதுரையில இருக்காங்களே மீனாட்சி கோயில் இவங்க கண்ட்ரோல்ல 100 பேர் போறாங்க வசூலுக்கு போய் அத்தை வச்சிருக்கிறேன் அதனால போயிட்டு நீ என்ன பண்ற கோவில்ல போயிட்டு பிச்சை எடுக்கிற வேலை பிச்சை எடு என்ன வேணுமோ எல்லாமே அத்தை நான் வந்து செஞ்சுட்டு போறேன் இவ்வளவு நாள் இல்லாத இப்ப பிச்சை எடுக்க சொல்றீங்களே நான் நிஜமா சொல்றேன் உனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும் மாசமானா போதும் மாசமானாவா ஐயோ என்னமா உள்ள கேறாரு ஐயோ மாசமானா நான் தான் ஏய் என்ன மாசமானா நீ தான மாசமானா ஐயா நீ மட்டும் மாசமானா பணம் கட்டுறியே அந்த மாதிரி மாசமாவதெல்லாம் இல்ல மாசத்துக்கு ஒரு முறை செட் ஆயி போச்சு சீ தொடப்பு கட்ட இன்னும் செட் ஆயி போச்சு அது இதுப்பா அது என்ன வேணும் மாசத்துக்கு ஒரு முறை அத்தை வாங்கி வந்து தரேன் உனக்கு என்ன வேணும் பிச்சை எடு போய் காமாட்சம்மா போயிடாங்க நல்ல பழகிதான் மதியத்துல வந்து அப்புறம் போயிட்டு 4 மணிக்கு மேல இவ்வளவு நாள் வந்து குடுவா சொல்றீங்க யாரு நல்லபடியா சொல்லிடுறேன் என் தம்பி கல்யாணம் பண்ண போறேன் நீ வீட்டை விட்டு தம்பிக்கா எங்க பெருமை எங்க போட்டாங்க துட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க என் தம்பிக்கும் கலைவாணிக்கும் கல்யாணம் ஆமா கலைவாணி யாரு சின்னங்கிரிய பெண் உலக அனுபவமே என்ன தெரியாது குட்டி பால வாயில செவர் சப்பாது அவனுக்கு தம்பி எப்படிப்பட்டாளு கொஞ்ச நேரம் கையை நேரா நீட்டு சொல்ல செவர் கட்டி நிக்க வைப்பான் குடிக்கலாம் தடதடன்னு ஆடு அதுக்கு தான் நான் செவர் கட்டுவேன் ஒரு பெண்ணு
என் தம்பி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வழக்கு கட்டிடும். சரி நீ கட்டிக்கிறியா அவளை? அப்ப வெளியே போடா. வெளியே போ. நடிப்புலாம் நடிப்பேன். வெளியே போ. நாட்டை விட்டு நட. அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கல்லாதான் கல்லாள் போன மனிதர்களாலே நானும் பாருங்க எங்க போறது எனக்கு யாரும் தெரியும். அப்பா யாரு? அம்மா தெரியாது. சொந்த பந்தம் தெரியாது. ஆனா அது சாப்பாடு போட்டாங்களா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கணும். 4 நாளைக்கு தான் உறவினர் வீட்லயும் சொந்தக்கார வீட்டுக்கு போனா கூட நல்லது கிடக்கும். நீ வந்தியா? நீ போட்டியாடா? நீ போட்டு நீனா போட்டு மாட்டேன்னா வாங்கிக்கிறேன். நீ கிடையாது. நீ மூடு அந்த சொல்லிட்டாரு. ஆமா என்னடா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறேன். உள்ள துட்டு 100 ரூபா கொடுத்தாங்க எனக்கு. அப்பா வந்திருக்கண்டா அப்ப இங்கே பிச்சை எடுப்போம். கிளம்பிடலாம். இது என்ன விதியனு நாடகம் நடக்குதம்மா இறைவன் விழிகளும் இங்கே உறங்குதம்மா இறைவன் விழிகளும் அங்கே உறங்குதம்மா
கற்பனை வார்த்தை பதித்திடுமா காத்துக்குள் வெளிச்சம் பயன் தருமா பாட்டுக்கு இடையே பதில் வருமா விதியரும் நாடகம் நடக்குதம்மா இறைவன் விழிகளும் இங்கே உறங்குதம்மா ஆமா எனக்கு ரோடு கிளியராச்சு. யாரு இல்ல மன்னர் சிறையிலுக்கிறாரு, அந்த பொண்ணு சிறையிலுக்குது. இவனு அடிச்சு சேர்த்துட்டேன். உன் தம்பி ஃபுல்லா குச்சி எங்க பார்த்து கிடக்குறான். தனியாக என்ன பண்ணலாம் ஃபீலிங் பண்ணி கிடக்குறான். I love you. ஏய் என்ன தர பார்த்து லவ் பண்ணோம். நான் இருக்கிறது எங்க நீ இருக்கிறது எங்க ஓ, என்னம்மா ஆறாப்பளம் சாப்பிடுறதா கூட நெய் அப்பளமா சாப்பிடுறோம். அந்த நெய் நானா இருக்கணும். செருப்பு கிழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை தைச்சு போடுறதில்ல, ஆ, புதுசா எடுத்து போடுறோம். அந்த புது சேர்த்து நானா இருக்கணும். போடட்டே சரியா, நான் சொல்லவே இல்லையே. நானா தான் நான் சொல்லிட்டேன். சரி சரி அதனால எது நடந்தாலும் சரி. இதுவேண்ணா அவளை இன்னும் மோட்டோம் எது நடந்தா நான் வந்து சொல்றேன். அந்த பொண்ணு என்ன பண்றான்? இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு சாப்பாடு கேட்பா, அந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்காது. ஓஹோ, அப்போ கல்யாணத்துக்கு சம்மதம்னா சாப்பாடு கூட வரும். மொதல் எங்க வீட்டுக்கு அண்ணன் கொடுக்காத. செத்த செத்துட்டா? சாப்பிட்டோம். விடு, நல்லதுதான். ஏன் செத்துட்டா நான் அப்படி செத்தோட வெளியே சொல்லிடாத. ஏன் கேட்டா அதான் நமக்கு நல்லது. தாலி இல்லாம இருக்க மாட்டேன். கரெக்ட் கரெக்ட். விடு அதான் உனக்கு நல்லது. யார் கட்டினா அதனால அந்த அளவுக்கு சாப்பாடு போடாத, சரி. அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடாத. எனக்கு நான் ஒரு நாளைக்கு பசிக்குதுன்னு கேட்டா கட்டிக்கிறேன். நான் சொல்றேன். நீ போன மாதிரி போ போ போ. என்ன சூப்பர் பிகர், சூப்பர் மாட்டிச்சு, சூப்பரா மாட்டிச்சு. கை விடு. குளத்தில் புத்த சுத்தம். சின்ன பொண்ணு குத்து என்னடா விட்டு முடியல. புத்தாமரை குளத்தில் புத்த சத்தாமரை போல் சச்சரிக்கிறாய். உன்னுடைய பெயர் பெயர் சிவசக்தி. ஆமா ஆமா பேர் என்ன, நாடு என்ன, பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற பெயர் சிவ சக்தி. சிவ சக்தி இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா போய் ஆமா, எங்க நாட்டுல இருந்தாங்க வந்திருக்கீங்க.
நாங்கள் காவிரி நாட்டைச் சேர்ந்தவர்கள். சிவகங்கை கோட்டையை சுற்றி பார்த்து திரும்பும் தருவாய். கோயில் மாட்டுமானு வந்தோம். கோயில் மாட்டுமானு வந்தோம். போயா இல்ல இருக்குதா எல்லாம் தெரிஞ்சு கோயாக்குது ஓடி போய் அதனாலதான் சிவகங்கை கோட்டையில் ஏதாவது என் நாட்டுல கோயில மறக்கும் சித்ரா சித்ரா கரெக்டா ஏன் தெரிஞ்சா ராசி ப்ராப்ளம் நினைக்கிறேன். ராசி என்ன எது மூலம் ஆனால் ரெண்டு செட் ஆகல. நான் சொல்ற மாதிரி சரி நீங்க மூவ் பண்ணு. நான் இறங்கி அப்படி போறேன். இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுறேன். ஆனா லவ் பண்ண மாட்டேன். சரி இப்போ நீ என்ன பைய பண்ண அவன் என்ன பண்ணிருப்பான்? அவன் பாத்துங்க பாத்து நடக்கிற வேலை தான் வந்து இல்லாம நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஆமா பாத்ரூம் கூட பாத்துக்கிட்டேன். இரவுக்கு பகலனை கடலுக்கு கப்பலனை சொல்லி தாண்டா மொத்த உள்ள பூச்சி உயிர் விட்டு கடைசி வரை நிறைவாளர் கேட்ல கேட்ல பணத்தை காப்பாற்ற வந்த மண்டலம்
சொந்த பொண்டாட்டிப்பா. சொந்த பொண்டாட்டியா? 4 குழந்தைக்குது, 5வது முழுவாது. அவள பொண்ணுடா. கலையின்றான் கலையின்றான் சொந்த பொண்டாட்டினா 4 செவத்துக்குள்ள வச்சுக்கணும். 4 சவுறு இஞ்சி போச்சு, அவன் என்ன பண்றது? ஏமா ஏமா எல்லாம் ஏறி போங்க. இப்போ 2 பேர் வெட்டிக்கு போறாங்க, கேஸ் ஆக போகுது. அப்புறம் சாட்சி கூப்பிடுவாங்க. நீங்க போங்க, பாடிங்க. ஆயா நீ போ, ஆயா போ. பட்டு மரியாத விட்டியே கண்டு சட்டு பேசுதம்மா எளிய நகையாடி ஏடல செய்தாய் துள்ளிய குதிக்கிற துட்டரடி போட வட்டி அவனும் ஓடுறான் அவனே போடுறானே அண்ணா இங்க வாங்க. உழுங்க. ஐயோ, நான் வெளியூர்ப்பா. இருங்க அப்படி போய்க்காரு வெளியூர்ல கொஞ்ச நேரம் தான் வந்திருக்கேன். முதல் பரிசு விழுந்திருக்கு உனக்கு. ஆமா. ஆகிறதுக்கு. தண்ணி ஊற்றி வைக்க போறேன் ஆமா விழுந்திருக்கு. என் பேர் என்ன பேர்? பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமி தான். பி. கோவிந்தசாமி. வீரா. இல்லையே உங்க அப்பா பேர் நடராஜ் என்ன தானே வரும். நான் நாட்டுக்கு இன்சில் மாறிடுவேன். அப்பா பேர் தான் பரிசுலா போடுவாங்க. நான் என் இஷ்டம். நான் அப்பப்ப மாத்துவேன். அது நீங்க கேளுங்க. சரி சரிவா உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. முதல் பேச்சு, ஆயா, யாரும் போவாதீங்க. எல்லாரும் டீ உண்டு, நாஸ்டா உண்டு. பரவாயில்லைடா, இரு, நான் வாங்கின்னு வரேன், இரு. நல்லா பேசுவாங்க பாரு. ஏம்மா, ஆம்பளைங்க பாத்து உண்டு, இருப்பா. ஓ, நாஸ்டா, பிரியாணி. என்ன ஒரு அழகா போனா சரி கொஞ்சம் பேரே சொல்லியிருந்தேன் ஏன் வேலை செய்ய- 3 நாள் வரை ஏன் வேலை செய்ய சொல்றாங்க? தண்ணி புல்லா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் வாத்து, நான் புல்லு புடுங்க போறேன் நான். நல்லா ஆய எடுத்துட்டு ஒரு 2 ஆள், 3 ஆள் ஆய எடுப்பேன். என்ன? கிடையாது. ஏன் இவங்க போறவங்க பல்ல எடுக்க மாட்டாங்க தெரியுமா? கொஞ்சமா ஏன் கொட்டாங்க தெரியுமா? அது அவங்க தப்பு கிடையாது. அவங்க சாரா வேலை செய்யறாங்க. நம்ம அதிகமா பல்ல எடுத்துட்டுன்னு வச்சுக்கா, ஏறி ஆயமா ஆயிடும். ஆயிட்டா தண்ணி மட்டும் ரொம்பிடும். அப்புறம் ஏறி வச்சுக்கிட்டா ஊருக்குள்ள தண்ணி வரும். அதனால கொஞ்சமா தண்ணி வந்தா கூட கொஞ்சமா ஊர்ல வந்தா கூட எதுவுமே ஆகாது. அதுக்கு தான் அவங்க உஷாரா செய்யறாங்க. நான் கூட்டு அவன் இன்சூர் வேண்டாம், அவன் சும்மா வேண்டாம். அது சும்மா அவன் அடிக்க போறான்னு சொல்லி சொன்னான். என்ன பண்றேன்? தராசு மாதிரி நான். தராசு மாதிரி நான். நான் இல்லைன்னா எதுவுமே கிடையாது தெரியுமா? பதார்த்தமே விற்க முடியாது. நீ கையால் குடிக்கிறது தெரியும். கத்திரிக்காதா குச்சி பாரு. ஆமா ஆமா நீங்க யாரோட பேர் என்ன? சிவலிங்க கோட்டையால கூடிய சிவசக்தி நாட்டு இளவரசி. ஏழ்மையான பெண்கள் என்ன கேள்விப்பாருங்க. அனைவரும் ஒரு சட்டை படிப்போம். கருத்து போயிருமா வாவி என கருப்பு போயிட்டா வெறி கொண்டு காய்ச்சி சொல்லி போயிருமா. எப்படியோ உயிரை காப்பாத்திட்டேன். ஒரு நன்றிக்கு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம். நடந்த கதையை தந்தை தெரியக்கூடாது, மறைச்சு ஆமாங்க தெரியக்கூடாது. கோபமா இருக்காரு. சரி அப்ப சரி. காப்பாற்றி மருந்து நடுக்காட்டு வாய் மருந்து வர போறாங்க. பல்லட குடும்பம் நல வர மாட்டீங்க. என்னுடைய உயிரினுடைய கருப்பை நீங்க காப்பாற்றீங்களே, அது போறாங்க
ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? ஆமா. நீங்க முன்னாடி பரிசு எடுத்து போய் வைக்கிறது எனக்கு வீடு வாசலே கிடையாது. நான் ஒரு அனாதை. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கூட முன்னாடி பரிசு ஏத்துக்கிட்டுன்னு வச்சுக்க. இந்த நான் அரண்மனைக்கு நீங்க சொந்தக்காரன் ஆயிடுவீங்க. புரியல? ஆமா. விளக்கமா சொல்லி கொடுத்தீங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சொல்லுது முதல்ல அவனுக்கு கூட தெரியும் நான் என்னதான் சொல்ல வரீங்க? வேறல காட்டினா அப்படி ஓட லப்புன்னு மீங்கிறவான். வண்டி வந்து தெரியாம பாருங்க அதுதான் குழந்தை இப்பதான் என் முதுகு கொண்டு போய் கேவேன். என்னதான் சொல்ல வரீங்க? என்னங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ. எங்க ஆளு ஈசுன்னா அவங்க கையில வச்சாங்க இவன் சொல்றான் சரி போச்சுறேன். அவன் எங்க தப்பா நாட்டு பார்த்தானா? இவன் ஒரு சும்மா விட்டுருவானா எல்லாரும் வந்து தப்பா நடந்துக்குவாங்க அது இது ஒண்ணா? எல்லாம் ஒண்ணுதான் எப்படி ஒண்ணு? முன்னாடியே தப்பு பண்றோம் பின்னாடி போங்க என்னடா என்ன தப்பு சொல்றேன் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுவோம் அப்ப எனக்கு தெரியும் என்ன பண்ற என்ன பண்ணுவ? என் மாப்பிள்ளை போய் சொல்லி என்ன பண்ணுவீங்க? கீக்கு பாருங்க பாருங்க நான் சொல்றேன் கேளுங்க.